ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் எது ரிலேட்டடானது அப்படின்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு கீழ் திருப்பதி, மேல் திருமலை, அதே மாதிரி தலக்கோணா அப்படிங்கிற 3 லொகேஷனுக்குமான அக்கமடேஷன் ஒரே நேரத்துல ஓபன் பண்றாங்க. இந்த அக்கமடேஷன் ஓப்பனிங் ஆகும்போது நம்ம புக் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து ரூ. 300 தரிசன டிக்கெட்ல எக்ஸ்ட்ரா வந்து ஆகஸ்ட் மாசத்துக்கும் செப்டம்பர் மாசத்துக்கும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இது வரைக்கும் டிக்கெட்டே புக் பண்ணாம இருந்தவங்களும் புக் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸ்ட்ரா டிக்கெட் விட்டுருக்காங்கல்ல, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அக்கமடேஷன் விடுவாங்களா, அக்கமடேஷன் தனியா ஓபன் பண்ணுவாங்களான்னு சொல்லியும் ஒரு சிலர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ டிக்கெட் அப்படின்னும் போது உங்களுக்கு அடிஷனல் குவாட்டா கொடுக்கறதுல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா ரூம்ஸை பொறுத்த வரைக்கும், திருமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிடெட் ரூம்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன்ல இவ்வளோ குவாட்டா, ஆஃப்லைன்ல இவ்வளோதான் அப்படின்ற லிமிடெட் தான். உங்களுக்கு அடிஷனல் ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆகஸ்ட் மாசமும் செப்டம்பர் மாசமும் டிக்கெட் புக் பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு திருமலையில ரூம் வேணும்னா சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலையில ஒரு 8 அந்த மாதிரி டைம்குள்ள போனீங்கன்னா கன்ஃபார்மா ரூம் கிடைக்கும். இதே சனி, ஞாயிறு இந்த மாதிரி போறீங்கன்னா அதை விட கொஞ்சம் முன்னாடி ஒரு 6 மணி 7 மணி இந்த மாதிரி போய் லைன்ல நின்னீங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது நாங்க கீழ் திருப்பதியில ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ் திருப்பதியில ஆஃப்லைன்ல ரூம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கு. இங்க ஆஃப்லைன் ரூம் வந்து கவுண்டர்ஸ் மூலமா புக் பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசத்துல ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்தா மட்டும் ஆஃப்லைன்ல கொடுப்பாங்க. ஆனா ஆஃப்லைன் ஆப்ஷன் அங்கேயும் இருக்கு. அவைலபிள் பொறுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேற என்ன நல்ல ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா, நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்க வந்து அடிக்கடிக்கு ஒரு ஈவினிங் டைம், நைட் டைம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த டிடிடி போர்ட்டல்லே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அதுல வந்து ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தரிசனம் போயிருந்தாங்க. அவங்க லாஸ்ட் வரைக்குமே ரூம் புக் பண்ணவே கிடையாது கீழ் திருப்பதியில. அவர் போறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரூம் கேன்சல் ஆனதை அவர் புக் பண்ணிட்டு போய் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேன்சல் ஆகும்போது நீங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆகஸ்ட் மாசம், செப்டம்பர் மாசத்துல தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து அக்டோபர் மாசத்துக்கு உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து எல்லா நாளுமே இருக்கும். இதுல வந்து அக்டோபர் மாசம் நமக்கு என்ன அப்படின்னா பிரம்மோற்சவம் இருக்கு. புரட்டாசி பிரம்மோற்சவம் இருக்கு. அந்த பிரம்மோற்சவத்துல நமக்கு வந்து கருட சேவை அன்னைக்கு வந்து ரூம்ஸ் புக்கிங் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா செப்டம்பர்லயும் வந்து அவங்க ஓபன் பண்ணல. ஸோ அதனால ஓப்பன் ஆனாதான் கன்ஃபார்மா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். திருமலையில நீங்க வந்து ரூம் எடுக்கணும் அப்படின்னா, நாங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தான் அக்டோபர் மாசம் போற பிளான் பண்ணியிருக்கோம்னா, நீங்க தாராளமா தர்ஷன் டிக்கெட் இல்லைனாலும் ரூம்ஸ் வந்து புக் பண்ணலாம். தர்ஷன் டிக்கெட் இருந்தாதான் புக் பண்ண முடியுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைன் ஆகட்டும், ஆஃப்லைன் ஆகட்டும் நம்ம ரூம்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பா ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட். வேற எந்த ப்ரூஃபுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து ஆதார் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ திருமலையில நம்ம வந்து ஒரே நாள்ல 2 புக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னும் போது, ஒரு சில பேர் கீழேயும் ஸ்டே பண்ணணும், திருமலையிலயும் ஸ்டே பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து 2க்கும் ஒரே ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாமா அப்படின்னா, புக்கிங் வந்து ஆகாது. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ 10ஆம் தேதி நீங்க அக்டோபர் 10ஆம் தேதிக்கு கீழே திருப்பதியில ரூம் புக் பண்ணிட்டீங்க. சேம் ஆதார் கார்டு வச்சு திருமலையிலேயே 10ஆம் தேதி புக் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல புக் ஆகாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த 10ஆம் தேதிக்கு முத நாள் 9ஆம் தேதி திருமலையிலயோ இல்லைன்னா 9ஆம் தேதி கீழ் திருப்பதியில, 10ஆம் தேதி திருமலையில இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி புக் பண்ணீங்க அப்படின்னா புக் ஆகும். சேம் டேல சேம் ஆதார்ல 2 இடத்துலயும் புக்கிங் வந்து ஆகாது. அதே மாதிரி நம்ம ஒரு தடவை ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ரூம்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா 30 நாள் கேப் இருக்கணும். இதுவே நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு திருமலையில ரூம்ஸ் எடுத்திருந்தாலுமே அங்க எடுத்த ரூம் அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, டேட்டு, அதுவுமே வந்து நம்ம திரும்ப ஆன்லைன்ல புக் பண்றதுக்கும் அந்த 30 டேஸ் கேப் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு அடுத்து நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ நாங்க வந்து ஒரு 5 பேர் போறோம், 6 பேர் போறோம். அப்போ வந்து புக்கிங்ல 5 பேர் 6 பேரோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணுமானா தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 2 பேரோட டீட்டெயில்ஸ், மெயினா வந்து உங்களோட கன்ஃபார்மா வர்றவங்களோட 2 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அவங்க தான் போயிட்டு நம்ம ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது திருமலை, திருப்பதி 2க்குமே சேம் தான். அப்போ வர்றவங்களோட கன்ஃபார்ம் ஆனவங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்க புக் பண்ணுங்க. புக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரூம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 7 பேரோ 10 பேரோ கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ரூம் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்றதும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டே பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாரோட டீட்டெயில்ஸும் கொடுக்க தேவையில்லை. 2 பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க இந்த செக்இன் டைம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதுதான் அவ்வளவு நேரம் தான் நம்ம ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. இப்போ எல்லா ரூமுக்குமே 24 மணி நேரம், அதாவது நம்ம செக்இன் ஆகுறதுல இருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு நான் வந்து ரூம் வந்து 10 மணிக்கு எடுக்கிறேன்னா நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் அந்த ரூம்ல எனக்கு ஸ்டே பண்ண முடியும். அதுதான் கால்குலேஷன். இப்போ செக்இன்னு சொல்றது என்ன அப்படின்னா நம்ம ரூம் போயிட்டு அந்த டைமுக்குள்ள எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். திருமலையில நம்ம புக் பண்ணியிருந்தோம்னா டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல ஏஆர்பி அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல நீங்க புக் பண்ண அந்த ஸ்லிப்பை கொண்டு போயிட்டு அங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுல வந்து எங்க உங்களுக்கு ரூம் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதுல போட்டிருப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு நம்ம ரூம் ஃபர்தரா ப்ரொசீஜர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதுதான் செக்இன் டைம். ஸோ காலையில 6ல இருந்து நம்ம 11:59 மத்தியானம் வரைக்கும் போட்டிருந்தோம்னா அந்த டைம்ல எப்ப வேணாலும் போகலாம். ஸோ 1 நிமிஷம் லேட் ஆகி போனீங்க அப்படின்னா ரூம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். 1 நிமிஷம் முன்னாடியோ இல்ல நம்ம வந்து 1 ஹவர் முன்னாடி போனா கூட டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கீழ் திருப்பதிலையும் அந்த டைமிங்குள்ள நம்ம போயிட்டு ரிசப்ஷன்ல ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் டிஃபரன்ஸ் வந்து செக்இன் டைம்ல. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் ரூம் தேவைப்படும், எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னா நீங்க வந்து கீ வாங்குறீங்க இல்லையா, சாவி வாங்குற இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா 1 நாள் எக்ஸ்டென்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது கீழ் திருப்பதி ஆகட்டும் திருமலை ஆகட்டும். ஆனா 3 நாள்லாம் எக்ஸ்டென்ஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அடிஷனலா ரூம்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா திருமலையிலே ஸ்டே பண்ணிக்கிட்டு ஆஃப்லைன்ல சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம வந்து திருமலை திருப்பதியில வந்து என்னென்ன மாதிரி ரூம்ஸ் ஃபேர் வந்து இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். திருமலா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ரூம் தான் கிடைக்கும் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஒரு டாரிஃப்ல வந்து நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். இதுல வந்து ₹100 ரூம் நமக்கு வந்து இருக்கு. ₹100 ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 5ல இருந்து 7 பேர் மேக்ஸிமம் போனா ஒரு 10 பேர் ஸ்டே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நமக்கு ₹1000 ரூம் இருக்கு. ₹1500 ரூம் இருக்கு. ₹1500 ரூம் பொறுத்த வரைக்கும் ஏசி ரூம், ₹1000 ரூம் வந்து நான் ஏசி, கீசர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு சிம்பிளா இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா ₹100 ரூம் கூட புக் பண்ணிக்கலாம். ₹100 ரூம் கூட பிளஸ் வந்து ₹500 உங்களுக்கு ₹501 வந்து காஷன் டெபாசிட்டா ஆட் ஆகும். அதையும் சேர்த்து தான் பே பண்ணணும். 1000 இருந்தா அதே அமௌண்ட், அதாவது 999 பிளஸ் 999 வரும். ₹1500 ரூம்னா 1500 பிளஸ் 1500 இந்த மாதிரி வந்து நமக்கு ரூம் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க கீழ் திருப்பதியில ரூம் வந்து புக் பண்ண போறீங்க, கீழ் திருப்பதியில ஸ்டே பண்ண போறீங்கன்னா அங்க வந்து நமக்கு தேவைப்படுற இடங்கள்ல நம்ம ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ சீனிவாசம் காம்ப்ளெக்ஸும் மாதவம் காம்ப்ளெக்ஸும் உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கு. ஸோ பஸ்ல டிராவல் பண்றவங்க ஈஸியா ரூம் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 இடத்த நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த சீனிவாசம் மாதவம் இது ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப மாதவம் காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து ரிப்போர்ட்டிங்னு சொல்லிட்டு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா சீனிவாசத்துக்கும் மாதவத்துக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் ஒரே இடத்துல சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. அங்க போயிட்டு தான் நம்ம ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சீனிவாசம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ₹200 ரூம், ₹400 ரூம், ₹600 ரூம் வந்து இருக்கு. மாதவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ₹800, ₹1000 ரூம் அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு டாரிஃப் ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு அப்படியே காஷன் டெபாசிட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் ஆட் ஆகி வரும். அதே மாதிரி நான் வந்து ட்ரெயின்ல தான் போறேன், அதுக்கு பக்கத்துலயே எனக்கு ரூம் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம விஷ்ணு நிவாசத்துல புக் பண்ணிக்கலாம். இங்க வந்து நமக்கு ஆன்லைன் ரூம் வந்து இந்த ₹900 ரூம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா வந்து கிடைக்கும். அந்த ₹500 ரூமும் இருக்கு. ஆனா அது வந்து நமக்கு கவுண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கனால புக் ஆகாது. ஸோ இதுல வந்து உங்களோட விஷயம் தான், நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து. திருமலையா இருந்துச்சு அப்படின்னா ₹100 ரூம். ₹100 ரூம்ல வந்து லாஸ்ட் டைம் நமக்கு 2 மாசம் ஓபன் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா புக்கிங் எரர் இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாம் புக் ஆகவே இல்லை. ₹1000 ரூம், 1500 சில்லற ரூம் எல்லாமே கம்ப்ளீட்டா புக் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த சர்வர் எரர் வந்து அவங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் புக் ஆச்சு. அதனால உங்களுக்கு டாரிஃப் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா ₹100 ரூம் கிடைக்கலன்னா நீங்க மற்ற ரூம் ட்ரை பண்ணலாம். அப்படி திருமலையிலே எனக்கு பண்ணவே முடியல, ஸோ அடுத்த ப்ரொசீஜரே போக மாட்டேங்குதுன்னா நீங்க திருப்பதியில ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே ஸ்டே பண்ணிட்டு கூட தர்ஷனுக்கு மட்டும் போயிட்டு நீங்க ரிட்டர்ன் வர மாதிரி கூட பார்த்துக்கலாம். அதே மாதிரி திருச்சானூர் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விடிய காலையில சுப்ரபாத சேவா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்லயே தொலப்பா கார்டன்ஸ்ல வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதுலயும் நமக்கு ரூம் நல்லா தான் இருக்கும். இதுவும் நாளைக்கு ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ரூம்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் புக்கிங் பத்தி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு லாகின் பண்ணிட்டு இந்த லிங்க் வந்து ஷார்ப்பா 10 மணிக்கு எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருமலையில பண்ண போறோமா திருப்பதியில பண்ண போறோமான்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது டேட் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம செக்இன் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 2 பேரோட டீடைல்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருக்கோம். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அவங்களோட பேரு, ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் இதெல்லாம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டார்ல இருக்கிறது மட்டும் கம்பல்சரி கொடுங்க. ஸோ இப்போதைக்கு ரூம் வந்து பாருங்க கேன்சல் ஆயிருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு புக்கிங் காட்டுறேன் பாருங்க. ஆகஸ்ட்ல கூட அவைலபிள் இருக்கு. யாருக்காவது ரூம் வேணும்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ₹100 ரூம் கூட இருக்கு. டாரிஃப்ல வந்து இப்போ ₹100 மட்டும் அவைலபிள் இருக்கு. மற்ற ரூம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன செக்இன் ஸ்லாட் உங்களுக்கு வேணும், அதாவது காலையில போறீங்களா இல்ல மத்தியானமா, அந்த மாதிரி செக்இன் ஸ்லாட் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். டோட்டல் அமௌண்ட் இங்க வரும். நம்ம கண்டினியூ கொடுத்துக்கணும்.
ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்னா, இந்த ஸ்டார்ல இருக்கிறது மட்டும் ஃபில் பண்ணுங்க. அட்ரஸ் லைனோ, அட்ரஸ் லைன் 2 எல்லாம் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. அது எல்லாமே நமக்கு டைம் வேஸ்ட் தான். இதுல வந்து சிட்டி டைப் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இந்த இடத்துல பேரு, ஏஜ், அதே மாதிரி ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆதார் மட்டும் தான் இருக்கும். ஆதார் நம்பர் குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல நமக்கு குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட்டா அப்படின்னு காட்டும். அதுக்கு அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன். பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் நெட் பேங்கிங்கோ இல்ல அப்படின்னா நம்ம வந்து கார்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நெட் பேங்கிங்கும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன் எதுக்குமே வச்சுக்கோங்க. சில வேளைகள்ல நமக்கு ஃபாஸ்ட்டா வந்து புக்கிங் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைம்ல எரர் வந்து ஏதாவது காட்டும். வேற யாராவது புக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் எரர் காட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற ஸ்லாட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்ப வந்து பாருங்க கேன்சல் ஆனது ரொம்ப ஃபாஸ்ட்டாவே புக் ஆகி முடிஞ்சது. வேற ஸ்லாட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லன்னா உங்களுக்கு வந்து நீங்க வேற ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன எரர் வருதோ அது. இல்லன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதோட புக்கிங்ஸ் வந்து இருக்கும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரூம் புக்கிங் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஃபேமிலியா போறவங்க, குழந்தைங்களோட போறவங்களுக்கு. ஸோ அடிக்கடி கேன்சல் ஆனா இந்த மாதிரி இந்த பேஜ்ல உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப பாருங்க திருமலையோட ரூம்ஸ் நமக்கு வந்து காட்டுச்சு இல்லையா? ஸோ அது வந்து புக் ஆயிடுச்சு. 24க்கு மட்டும் அவைலபிள் இருக்கு. ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல வேணும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அக்டோபருக்கு நாளைக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.